இந்த பொட்டி எடுக்க கவுண்டர் போயிட்டு வந்தாரு. எடா கைய, எடா கைய. இந்த வார்த்தைய மாப்பிள கேட்டிருந்தா காது ஜவ்வு பிய்யிற அளவுக்கு காப்பியிருப்பான். என் மாப்பிளையோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்க நீ. டிவி போட்டியில படம் பார்க்க பிடிக்காம தனியா ஒரு டூரிங் தியேட்டர் கட்டி பாத்துட்டு இருக்காண்டா. ஓடுறது பூரா எம்ஜிஆர் படம். 100வது நாள் வால்போஸ் ஒட்டாம விட மாட்டான். வாத்தியார் என்னென்ன கெட்டப்புறம் அந்த படத்துல வருவாரோ அதே கெட்டப்புறம் போய் என் மாப்பிள பொட்டி எடுத்துட்டு வருவான். சரி, கவுண்டர் கிட்ட குதிரை இருந்தது, பொட்டியை ரேக்ல வண்டியில எடுத்துட்டு வந்துட்டீங்க. நல்ல நேரம் படம் போடுறதா என்ன பண்ணிருப்பீங்களா? பாரா நாய, அங்க பாரா நாய. அன்னைக்கு வாங்கி கேட்டதாண்டா அந்த 4 யானையே. அந்த நல்ல நேர படத்தை என் மாப்பிளை எடுத்துட்டு வந்த அழகு இருக்கே. ஆகட்டண்டா தம்பி ராஜா, நடராஜா, மெதுவா தள்ளையா. இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போதே அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவரை விரட்டி பிடிங்கடா, மொட்டை அடிக்கணும், காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ, எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதாண்டா அந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி, இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே, அந்த வார்த்தையுமே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய், என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய், எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன், ஃபாலோ மீ. புடே அமுக்க, அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய், வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சா காது குத்துங்க. ஐயோ, வாட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க, அசைக்காம அப்படியே புடிங்க. ஏதோ ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு தகுந்த மாதிரி ஊசி ஏடுறான். ஏங்க, இது சரியா இருக்கான்னு பாருங்க. யோ, இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா கிடைச்சு? முள்ளி முள்ளி சாப்பிடாதடா, கை நிறைய அள்ளி சாப்பிடு. தம்பி மேல பாசத்தை பாரு. அக்கா பாவா, அவருக்கு வைக்கா. கரிசோறு பார்த்து பல வருஷம் இருக்கும் போல இருக்கு. நாக்கு சேர்த்து போய் வந்திருக்காரு. சார் இந்தாங்க சார், இதை சாப்பிடுங்க சார். இந்தாங்க சார், இதை நல்லா கடிங்க சார். சார் இந்த பாருங்க, இது கரண்டி. எலும்பு நினைச்சு கடிச்சிடாதீங்க, பல்லு போயிடும். மாப்பிள்ள கிட்ட கொண்டு உட்கார்ந்து இருக்குல்ல, அது என்னது? கோழி. இது இல்லையப்பா, சேவ கடல்ல கோடு போட்டு சட்டை போட்டுக்குதுல அது. அதுவா? அது சும்மா நம்ம கூட சுத்திட்டு இருக்கு. சினேகர்னா அல்ல கையே, அது சினேகர்காரன் சொல்லிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப கிட்டக்கு சேர்த்தி கூடாது. சொல்லி பார்த்து கேக்குறது இல்லையா? நீ கட் பண்ணிரு. ஏய் டக்கால்ட்டியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால உள்ள வர்றதுக்கு பம்பு பம்புன்னு பம்புன உனக்கு இலை போட சொன்னது நானு. இப்ப எனக்கே உல வைக்கிறியா? அதாயா உன்னை வீடு வீட்டுக்கு விரட்டி விரட்டி அடிக்கிறேன். மாமா, இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்கவே மாட்டீங்க. டாடி, இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வைக்கி, தாடி ஜிவ்வுன்னு பிச்சுட்டு போய். ஆடி பிச்சா பிச்சுட்டு போகுது, தலைமுடி சேர்ந்து பிச்சுச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா. இளநீல சாராயம் எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுட எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி? சூப்பர். ஏமாமா, அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா, இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசி ஞாபகப்படுத்துறீங்க? அவ முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நான் எங்க சாராயம் குடிக்கிறது? ஏன் அத்தைன்னு அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள, என் பொண்டாட்டி இருக்காளே, அவ ஒரு பேய், பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள என்ன. வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள, அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமே 20 வருஷம் ஆச்சுப்பா, தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள, இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. சார் சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளஞ்சி பட்டான்.
என்ன வரைகிற? என்னடி முறைக்கிற? என்னடி முறைக்கிற? இந்த பார், உன்னுடைய ஆணவம் அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதான் உங்க ஊர் நினைச்சிட்டாடு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானை கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பார், எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டை படிக்க தெரியுமா? ஏய், மேட்டு தெரிய மாட்டேன் உனக்கு? கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிளை. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறலையாப்பா? சார் மிதிக்கல சார். இவ்வளவு பேர் தெரியாது சார் உங்களுக்கு? ஆள் சார் 3 அடி குண்டச்சு, ஆனா திமிர் 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு என்னை மரியாதை எல்லாம் பேசுற மாதிரி. நான் அப்பவே சொன்னேன், நஞ்சு போன நாய் மாதிரி இருக்கா, இவனுக்கு ஒரு இளநீ போடணும். 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சு, வந்திருக்க ரூல்ல இருந்து கவனிக்க வேண்டாமா? வெடி போடு, போடாத பக்கம். கொண்டாடாங்க. மாப்பிள, என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார? என் பொண்ண என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன், அதை கேட்க நீ யார? வாட் ரிலேஷன்? ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனாதான் நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ணை சைட் அடிக்கிற. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சுன்னு வையே, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா தாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள, ஏ மாப்பிள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. எப்பா என்ன ஆள விடுங்க.